ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவக்காடோ பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு அழைக்கப்படுற காய்களுக்குரிய மரம் இதுதான். இதில் வந்து நம்மக்கிட்ட 5 வெரைட்டி மரங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த மரம் மட்டும்தான் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு அணில் வந்து கடிச்சிட்டு போகுது. இதே மாதிரி நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற காய்கள் எல்லாம் கிடைக்காது, கீழே இருக்கிற காய்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் மற்ற மரங்களுக்கெல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் அவக்காடோ மரம். இதில் வந்து நமக்கு பப்பாளி அளவுக்கு நமக்கு நல்ல பெரிய பெரிய காய்கள் கிடைக்கும். ஆனால் சீசன் முடிஞ்சிட்டதுனால இப்போதைக்கு காய் கிடையாது. இது காய் வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்கும், எப்படி இருக்கும்னு. ஆனால் இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது வந்து ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே வந்து சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கீழே வந்து பெருசாகவும் இருக்கும். இதோட வித்துக்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த வித்தை போட்டு கூட இந்த மரங்களை முளைக்க வைக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியலை. இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயோட பக்கத்தில் ஒரு பெரிய மரம் நிற்கிது, அதுவுமே அவக்காடோ தான். அதுக்கு அடுத்துமே 2-3 மரங்கள் நிற்கிது, எல்லாமே அவக்காடோ மரங்கள் தான். ஆனால் ஒன்று ஒரு வெரைட்டி, காய்களும் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்றும் காய்க்கும் போது ஒரு சீசனில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.